இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம என்ன பாடணும்? பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்படி பாடிட்டு இருந்தால் எப்படி லக்கை நோக்கி நம்ம தொடர்றது? நல்லா சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆண்டவரை மேன்மைப்படுத்த முடியாதெல்லாம் பாடணுமா இல்லையா? அது ரொம்ப ஃபாஸ்டான பாட்டு. லக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எல்லா தடைகளையும் அகற்றிவிட்டு நம்முடைய லக்காகி ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் இவ்விதமான லக்கை நோக்கி நம்மை அழைத்து செல்வதற்காக அநேக அருமையான குரல்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாய் சகோதர சகோதரிகள் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக சகோதரி சலோமி சுரேஷ், மல்லசமுத்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி சலோமி சுரேஷ் அவர்கள் முதலாவதாக ஒரு பாடலை பாடுவார். அருமையான இசையோடு பாடிய சகோதரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது மகேஷ், நாமக்கல் சியோன் சபையை சேர்ந்த சகோதரர் மகேஷ் அவர்கள் வருவார்.
சிலுவை சுமந்தராய் சீசனா. சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலை தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலை தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும், அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலை தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருக நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருக நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன், கிருபை தருகிறார் அது விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலை தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலை தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இசை இல்லாமல் அருமையாக பாடலை பாடிய சகோதரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக
அம்மாப்பேட்டை சபையை சேர்ந்த வாலிப பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். Praise the Lord. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம்.
அருமையான பாடலை கொண்டு வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக தாதகாப்பட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி திவ்யா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எழும் நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. சகோதரி திவ்யா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக அம்மாப்பேட்டையிலிருந்து வந்திருக்க சகோதரி உமா அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். Praise the Lord. Hello, Chick. Praise the Lord. என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியில்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தி
விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டுகிற அவருடைய கிருபை, அவருடைய தயவை நாம் நினைத்து அவருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் நன்மைகளை தீமையின்றி அளிப்பவரே. வழியறியா அழைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அழைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. கரங்களை தட்டி சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கும் சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. தம்முடைய சொந்த பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளையாவதற்கு நமக்கு தகுதி முற்றிலும் இல்லாதிருந்தபோது அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நமது பாவங்களை எண்ணாமல் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதை பற்றி உருக்கமான ஒரு வரிகளை இந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. இமை பொழுதும் விலகாமல் இரக்கங்களால் சேர்த்து கொண்டு. இமை பொழுதும் என்னை விலகாமல்
இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல மாறாமலே உடன் இருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ மாறாமலே உடன் இருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே நம் ஒரு சிலர் பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் காலத்தின் அருமையை கருதி அவர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு தரப்படும். இந்த முகாம் முடிவதற்குள்ளாய் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சகோதரர் செல்வம் அவர்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதனால் யாரும் வருத்தப்பட வேணாம். இன்னொரு 4-5 பேர் பாட்டு பாட வேண்டும் என்று சொல்லி பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். 1 மணி நேரம், ஏறக்குறைய 1 மணி நேரம் இசை வெள்ளத்திலே நம்மை ஆழ்த்தின அருமையான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து அவர் கொடுத்த தாளந்துகளில் இன்னும் அதிகமாய் வளரத்தக்கதாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு முறை கூட நம்ம அருமையாக பாடின எல்லாருக்கும் ஒரு கை தட்டிடுவோமா? தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ 1 மணி நேரம் நீங்கள் நம்ம ஒரு இசையை கேட்டு ரசித்தோம். அதுபோல் வருகிற கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சகோதரர் விக்டர் மற்றும் சகோதரி அவங்க மனைவி 2 பேர் அந்த நிறைய கேசட்லாம் கேட்டிருப்பீங்க, அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இசை நிகழ்ச்சியானது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக சிஎஸ்ஐ சமுதாய கூடத்தில் மாலை 6 மணியிலிருந்து அந்த நிகழ்ச்சியானது விக்டர் கிருபா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெறும். அனுமதி இலவசம். எனவே அதில் வாய்ப்புள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் அடுத்த செய்திக்காக கடந்து செல்கிறோம். இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக நம் மத்தியில் நம்முடைய முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வந்திருக்க லண்டன்லேருந்து வந்திருக்க அருமையான சகோதரர் எட்வின் அவர்களை ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் மகிமையும் மகத்துவமும் நிறைந்த எங்கள் ராஜாவே, இந்த அருமையான பிற்பகல் வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே கூடி ஐக்கியப்படவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உம்மை மேம்படுத்தவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உமக்குள் மகிழவும் தேவரை கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறனமாக உம்முடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை நினைத்து, உம்மை துதித்து, உம்மை மையப்படுத்தவும்,
உம்முடைய திரு வசனத்திலிருந்து ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற செய்திகளை ஆண்டவரை கேட்கத்தக்கதாக பயனடையத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற உம்முடைய ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்தாமே அவர்களை உம்முடைய சட்ட நிலையிலே மறைத்து உம்முடைய சிந்தையை அவர்கள் மனதிலும் உம்முடைய வார்த்தையை அவர்கள் வாயிலும் தந்து நீர் எங்களோடு பேசவும் எங்களுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை வெளிப்படுத்தவும் நாங்கள் எங்களுடைய ஆத்மா புதுப்பிக்கப்படவும் பலப்படவும் கர்த்தருக்கென்று நாங்கள் இருக்கிற இடத்திலே சாட்சிகளாக தேவனுக்கு பெரிய உகந்த நிர்கந்தமாக நாங்கள் விளங்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும். சரீரத்தின் சோர்வுகள் களைப்புகளை நீக்கி தேவனை பலப்படுத்தி இந்த வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தை விளங்கச் செய்ய கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த நாளினுடைய 3வது செய்தி சகோதரர் நாகராஜ் அவர்கள் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். நாம் காலையில் பரிசுத்தாவியினாலே நிறைந்த ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி நாம் படித்தோம். இப்பொழுது பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டிய ஒரு விசுவாச குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டை விட்டு சாத்தானுடைய கண்ட்ரோலில் அல்லது சாத்தானாலே நிரப்பப்பட்டதினாலே ஒரு விசுவாசியான குடும்பத்தினுடைய நிலைமை எவ்விதமாக இருந்தது என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நாம் இல்லாமல் போனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறது அல்லது நிரப்புகிறது யார் என்று கேட்டால் சாத்தான் தான். அதைத்தான் நாம் இந்த வேத பகுதியிலே கூட நாம் பார்க்கிறோம். இந்த அனனியா சப்பீரால் இவர்கள் 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான். அனனியா என்கிற பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் கிருபையுள்ளவர் என்கிற அர்த்தம். சப்பீரால் என்கிற பெயருக்கு சௌந்தரியவதி அல்லது அழகுள்ளவள் என்ற அர்த்தம். எனவே அழகும் கிருபையும் நிறைந்த இவருடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு இடம் கொடுத்ததினாலே சாத்தானவருடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்ததினாலே ஏற்பட்ட சம்பவங்களை நாம் இங்கே படிக்கிறோம்.
சாத்தான் நம்முடைய எதிரி என்று வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறது. எனவே விசுவாசிகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் சாத்தான் தான் ஆளுகை செய்ய வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். இன்னும் இப்பொழுதுமாக இந்த அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில் சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினதினாலே ஏற்பட்ட சில விளைவுகளை அங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறு என்னவென்று கேட்டால், சாத்தான் என்றைக்குமே தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று விடாதபடிக்கு நம்மை மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக நல்லவர்களாக காட்ட வேண்டும் என்று தான் அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், நம்மை அந்த மாதிரியாக முயற்சிக்க செய்வான். ஆண்டவருக்கு முன்பாக அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக நம்மை நல்லவர்களாக காட்ட வேண்டும் என்று மனிதனுடைய புகழ்ச்சிக்காக காரியங்களை செய்யும்படியாக அவன் செய்வான். அதை இந்த வேத பகுதியிலே நாம் எப்படி பார்க்கிறோம் என்று கேட்டால், நீங்கள் இந்த 4வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அங்கே அப்போஸ்தலர் யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களாக என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தங்களுடைய வீடுகள், நிலங்கள் அவைகளெல்லாம் விற்றார்கள். விற்று கொண்டு வந்து என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லி 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதை பர்னபா என்கிற தேவனுடைய மனுஷன் அவிதமாக அவர் செய்தார். அதனால அன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன சொல்லியிருக்கலாம், பர்னபா ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக என்ன செய்தார், தன்னுடைய பணம் அல்லது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த மாதிரியாக விற்றுவிட்டார். ஒரு நல்ல தியாகமுள்ள விசுவாசி, ஒரு உண்மையுள்ளவர் என்கிற நிலைமையிலே அவர் அந்த காரியங்களை செய்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை கூட வாசிக்கிற வேளையில் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், உலகத்திலே பணத்தை காட்டில் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார்கள். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அந்த அதிகாரத்திலே கீழே நாம் வாசிக்கிற வேளையிலே தேவனுடைய வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்து கீழே 45வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு யார் அப்போஸ்தலர் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் சொத்தெல்லாம் வித்துறணும், உங்களுக்கு யாருக்குமே எந்த விதமான உலக பிரகாரமான உடைமைகள் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், தங்களுடைய காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார், எல்லாருக்கும் அந்த மாதிரியாக பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் நம்ம அங்கே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் அங்கே வீடுகளையும் நிலங்களையும் உடையவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவைகளை விற்று என்று வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிற வேளையில், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பாருங்கள், இங்கே அதை தான் நான் வாசிக்கிறோம். அப்போ இது எதை காண்பிக்கிறேன் கேட்டால், அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பணத்துக்கு கொடுக்கிற அல்லது சொத்துக்கு கொடுக்கிற மதிப்பை காட்டிலும் கர்த்தர் யார் என்று கேட்டால் மேலானவர். அவருக்குத்தான் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் முதலிடம் கொடுத்தார்கள். உலக பிரகாரமான பொருட்களை விட அவர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் கர்த்தரை அதிகமாக நேசித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய தங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவர் என்று சொல்லி அவர்கள் இதெல்லாம் விற்றார்கள். அதனால இன்றைக்கு உங்கள் யாரையும் வீடு வச்சிருக்க வேண்டாம், வீடு வச்சிருக்கவங்களாம் வீடை விற்றுருங்க, நகை வச்சிருக்கவங்களாம் நகையை விற்று கொண்டு வாங்க என்கிறதான அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அன்றைக்கு ஆவியானவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்தபடினாலே அவர்கள் ஆண்டவருக்காக என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஒரு தியாகமான நிலைமையிலே அவர்கள் அதை விற்றார்கள். எனவே இந்த சம்பவத்தை பார்த்து அனனியா சப்பீரால் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவர்களும் விற்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நீங்கள் இந்த வேத பகுதியெல்லாம் படிக்கிற வேலையில் அப்போஸ்தலர் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இயேசு கிறிஸ்து உண்மையாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் வீடை வீங்க என்று சொல்லி அவர்கள் அந்த மாதிரியாக சொல்லலை. பாருங்கள், அன்னைக்கு இருக்க விசுவாசிகள் வீடு, காரு, பங்களா, சொத்து, நகை இதுக்காக ஆண்டவரை நம்பலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க நம்ம ஆண்டவரை எதுக்காக நம்புகிறோம்? ஆண்டவர் விசுவாசம், எனக்கு ஒரு வீடு கட்டணும், ஆண்டவரை நம்பினா எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், சொத்து வேணும் என்று சொல்லி இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் ஆண்டவரை தேடுறோம். ஆனால் அன்னைக்கு இருக்கிறவங்க பாருங்க,
உலக பிரகாரமான எந்த பொருள்களையும் அவர்கள் நாடல, அதையெல்லாம் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் விற்றார்கள் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ சாத்தான் இன்றைக்கு நம்முடைய நோக்கத்தை என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா டைவர்ட் பண்ணுறான். ஆண்டவர் போதுமானவர், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற நிலைமை இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான சொத்துக்களையும் உலக பிரகாரமான பொருட்களையும் வைத்து தான் நம்ம வாழணும் என்கிற நிலைமையில் அவன் அந்த மாதிரியாக காரியங்களை செய்திருப்பான். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்தால் ஆண்டவரை சேவித்தா என்ன செய்யணும், சேர்க்கணும்னு தான் விரும்புகிறோம். யாரும் இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அன்னைக்கு இருக்கிறவங்க பாருங்க, அவர்கள் ஆண்டவரை நேசித்ததினாலே, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் இருக்கிறதெல்லாம் இழக்கணும்னு விரும்பினாங்க. அதான் ஆவியானவருடைய செயல். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் சாத்தான் இந்த மாதிரியாக நம்ம என்ன செய்கிறான் என்று கேட்டால் உலக பிரகாரமான பொருட்களுக்காக ஆண்டவரை தேடும்படியாக, ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபாடு கொள்ளும்படியாக செய்கிறான். உலக பிரகாரமான பொருள் தான் ஆசீர்வாதம்னு நினைக்காதீங்க. காரு, பங்களா, வீடு, சொத்து, நகை, வெளிநாட்டு வேலை, இதெல்லாம் நீங்கள் இருக்கிறது செய்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம எண்ணக்கூடாது. இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லுவீங்கன்னா நம்ம விட 1000 மடங்கு கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், சொத்துள்ளவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் பாக்கியவான்களா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் தான் பாக்கியவான்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆகையினாலே மெட்டீரியல் திங்ஸ், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று எண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சாத்தான் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடு. இவர் தான் உண்மையான தெய்வம், இவரை தான் பின்பற்றணும், இவர் தான் கனத்துக்குரியவர், இவர் தான் ஆராதனைக்குரியவர் என்கிறத விட்டுட்டு ஆண்டவரை சேவித்தால், ஆண்டவரை பின்பற்றினால் கடந்த கல்யாணம் நடக்கும், அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகலாம், விசா கிடைக்கும், என்னெல்லாம் சொல்லி என்ன செய்கிறோம் என்று கேட்டால் உலக பிரகாரமான காரியங்களைத்தான் அந்த மாதிரியாக நம்புகிறோம், சொல்லுகிறோம். ஆண்டவர் அழைக்கிற வேளையில் பேதுரு, யோவான் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் தங்களுடைய படகை விட்டார்கள், தங்களுடைய வலையை விட்டார்கள். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் போதுமானவர். ஒரு படகினுடைய விலை, ஒரு மீன் பிடிக்கிற வலையினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா அது லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஆண்டவருக்காக அதையெல்லாம் விட்டார்கள். அழைத்தவர் உண்மையில் தங்களை நடத்துவார் என்று வந்தார்கள். இந்த எலிசா 12 ஏர் பூட்டி உழுகிற தொழில் செய்தார் என்று படிக்கிறோம். எலியா வந்து கூப்பிட்ட உடனே எலிசா என்ன செய்தார் என்று கேட்டால் அந்த 2 காளைகளை துண்டித்து அந்த ஏனுடைய பனிமுட்டுகளை எல்லாம் விறகாக்கி அவர் எல்லாத்தையும் பலி செலுத்திட்டார். அதை யார்ட்டையும் கடனுக்கு அல்லது குத்தகைக்கு விட்டுட்டு போகல. எலியா சொன்னார், கர்த்தர் அழைச்சாரு, நான் ஊழியத்துக்கு போகிறேன், பிழப்பு நடக்கலைன்னா மறுபடியும் வந்து என்ன செய்கிறேன், இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி செய்யலை. அதே மாதிரியாக சீசர் என்ன செய்யலை, படகும் வலையும் யாருக்கு அந்த மாதிரியாக ஒத்திக்கி வச்சுட்டு ஆண்டவரை பின்பற்றி போகிறோம், பிழப்பு நடந்துச்சுன்னா பார்க்குறேன், இல்லைன்னா மறுபடியும் இந்த வேலைக்கு வந்துடுறோன்னு அவங்க விடலை. அப்படின்னா கர்த்தர் போதுமானவர். ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால் நம்மை அந்த மாதிரியாக நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சாத்தான் நம்ம ஆண்டவரை பார்க்காதபடிக்கு, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதபடிக்கு உலக பிரகாரமான பொருட்கள், காரியங்கள் மேலே அந்த மாதிரியாக அவன் ஆசை வைக்கும்படியாக நம்மை தூண்டுகிறான். அதைத்தான் நீங்கள் அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை இந்த மாதிரி படகு, வலை இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்தாங்க. இயேசு கிறிஸ்து கேட்டார் சிலுவையில் மரிக்க போகிற சமயத்தில், நீங்கள் படகு வலையெல்லாம் விட்டுட்டு 3 வருஷ காலம் என்னை பின்பற்றினீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. பாருங்க, ஏசுநாதர் கேட்குறார், நீங்கள் என்னை பின்பற்றி வருகிற சமயத்தில் உங்களுக்கு பணப்பை கொடுக்கல, நாங்கள் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யலை, ஜாமான் பை கொடுக்கல, 5 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், எதுவுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் என்னை நம்பி என்ன செய்யுங்க, பின்பற்றி வந்தீர்கள். இப்போ நான் சிலுவையில் மரிக்க போகிறேன். என்னை பின்பற்றி வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததா? பணப்பையும் கொடுக்கல, ஜாமான் பையும் கொடுக்கல, கால்களுக்கு பாதரட்சையும் கொடுக்கல, உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்று கேட்குற வேலையில் அவங்க என்ன சொன்னாங்க,
ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆண்டவரே, உம்மை பின்பற்றதுக்கு முன்னால் நான் 80 கிலோ வெயிட் இருந்தேன். அடுத்து உம்மை பின்பற்றி வந்ததுக்கு பிறகு அறவயிறு குறவயிறு பட்டினியாக கிடந்ததுனால அல்சர் வியாதி வந்துருச்சு. இப்போ கிலோ 60 கிலோ தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அல்லது யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. பாதரட்சை கொடுக்கல, ஆகையினால பாருங்க சேரலையும் சகதியிலையும் நடந்து காலில் என்ன வந்துருச்சு, சேத்துப்புண்ணு வந்துருச்சுன்னு காலை தூக்கி காமிக்கல. அல்லது வெயிலில் செருப்பு இல்லாமல் நடந்ததுனால காலில் என்ன வந்துருச்சு, பித்த வெடிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காலை தூக்கி காமிக்கல. ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வந்தவர்கள் யாரும் வாழ்க்கையிலே குறைவுபட்டு போனதில்லை. தேவன் அவருடைய குறைவுகளெல்லாம் என்ன செய்யக்கூடியவர், நிறைவாக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து சாட்சி சொல்லுங்க. நான் இயேசுநாதரை நம்பி விசுவாசித்தை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கையில் அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்கிறது, கர்த்தர் என்னை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலக பிரகாரமான பொருட்களை காட்டிலும் தேவனை நேசிக்க வேண்டும். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால், உலக பிரகாரமான பொருட்களுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கும்படியாக செய்வான். அதோட பாருங்கள், அந்த பொருட்களெல்லாம் விற்றுக்கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அந்த 4ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம் 37ஆவது வசனம் 5ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்துல எல்லாம் எங்கே வச்சாங்களா, அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பணம் காலுக்கு கீழே தான் இருந்துச்சு. பணத்தை வாங்கி பைபிளுக்குள்ள வச்சுக்கல. பைபிள் அவருடைய பணம் அவருடைய கால்களுக்கு கீழே தான் இருந்தது. 2ஆவது அதிகாரத்திலையும் 4ஆவது அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை சுருட்டி கொண்டு போய் அவங்க கார் பங்களா வாங்கல. அவர்கள் என்ன செய்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட செய்தார்கள். ஆனால் அனனியா சப்பீரா என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மற்றவங்களுக்கெல்லாம் பேர் வருது, மற்றவங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார்கள், ஆகையினால ஊர் மெப்புக்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காக, தங்களை மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள். இப்போ அவருடைய நோக்கம் தவறு. சாத்தான் எப்போதுமே நம்முடைய மோட்டிவை டைவெர்ட் பண்ணி விடுவான். ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வாழணும்னு நம்ம நினைக்கிற சமயத்தில், இல்லை சத்தியத்துக்காக ஆண்டவருக்காக வாழ முடியாது, இப்படியும் கொஞ்சம் உலக பிரகாரமான நிலைமையில் நம்ம போகணும், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் செய்யணும் என்கிற நிலையில் திசை திருப்புவான். அனனியா சப்பீரா 2 பேரும் விசுவாசிகள் தான், ஆரம்ப சபையில் இருந்தவர்கள் தான். ஆனால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தான் என்று கேட்டால் திசை திருப்பினான். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 16ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர் முன்பாக நீதிமானாக காட்ட விரும்புகிறோம் நம்ம எல்லாரும். ஆனால் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், அதான் முக்கியம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மற்றவங்களாம் சொல்லியிருக்கலாம், அனனியா சப்பீரா ரொம்ப நல்லவங்க, பர்னபாவை மாதிரி இவங்களும் புருஷன் முன்னாடி விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க வெளியில் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் ஆண்டவருக்கு தெரியும். ஆவியானவர் அதை அறிந்தார். அதனால தான் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே பேதுருக்கு வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதனால் ஒரு நாள் மனிதருடைய புகழ்ச்சிக்காக, மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமானாக காட்ட வேண்டும், சபையில் இருக்கிறவங்களாம் நம்மளை புகழணும் என்கிற ஊர் மெப்புக்காக, உலக மெப்புக்காக, சபையார் நம்மை போற்ற வேண்டும் என்பதற்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சாத்தான் அப்படி செய்ய முடியாது, நம்மளை என்ன செய்வான், தூண்டுவான். ஆனால் ஆவியானவர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடத்துவார். எனவே முதலாவது இவருடைய தவறு, சாத்தான் நிரப்பினதுனாலே ஒரு தவறான நோக்கத்தோடு கூட இருதயத்திலே ஒரு உத்தமம் இல்லாத நிலைமையிலே அவர்களை செயல்பட வைத்தான் என்பதை நாம் அங்கே வேதத்திலே படிக்கிறோம். ரெண்டாவதாக சாத்தான் என்ன செய்தான் என்று கேட்டால், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் பாருங்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கே என்ன வாசிக்கிறோம்? ரெண்டாவதாக ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, இந்த வார்த்தையை பாருங்கள், எடுத்து வைத்தார்கள்னு சொல்லலை, வஞ்சித்து வைத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் ஏமாத்துறது, வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் இன்னொரு நிலைமையில் ரொம்ப தந்திரமாக செயல்படுகிறது, வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் அந்த மாதிரியாக ஒரு கள்ளத்தனமான செயல். ஒரு பங்கை எடுத்து வைத்தார்கள் என்று ஆவியானவர் எழுதலை, ஒரு பங்கை என்ன செய்தார்கள் என்று கேட்டால் வஞ்சித்து வைத்தார்கள். அப்போ இந்த ஏமாத்துறது, இந்த தந்திரம் பண்ணுறது, இந்த கள்ளத்தனமான காரியங்களில் ஈடுபட வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவியானவர் அல்ல, தேவன் அல்ல, சாத்தான்.
ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் கேட்டார், ஆதாமை பார்த்து கேட்டார், ஏவாளை பார்த்து கேட்டார். அதுக்கு ஏவாள் சொன்ன பதில் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. நான் சாத்தான் எப்பவுமே ஏமாத்துற ஆளுதான். மற்றவங்களை ஏமாத்துற வேலை நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவாவி இல்லை. பைபிளில் தெளிவாக எழுதி இருக்கிறது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. 1 தீமோத்தேயு 2:14 வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் என்ன செய்தால்? வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள்னு சொன்னால் துணிகரம். செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் என்ன செய்யணும்? துணிதை செய்கிறோம். அதான் மீறுதல். சிக்னல் போட்டிருக்கு, சிவப்பு விளக்கு போகக்கூடாதுன்னு தான் சிக்னல் காமிக்குது. போயிடும் அப்படின்னு சொல்லி போனால் அது துணிகரம். அதான் மீறுதல். அப்போ வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று என்ன செய்கிறான் என்று கேட்டால் சாத்தான் நம்மளை விலக செய்கிறான். அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், அன்றைக்கு சாத்தான் என்ன செய்தான்? வஞ்சித்து, அதாவது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று என்ன செய்யணும்? நம்மளை விளக்கணும். அவன் என்ன செய்வான்னு சொன்னால் சந்திரமாக நம்மளை ஏமாற்றுவான். அதான் இங்கே பவுல் சொல்கிறார், உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு ஒப்புக் கொடுத்துருக்கிறேன். ஆகையினால நீங்களும் அந்த ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டது போல வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அந்த உண்மையை விட்டு விலகிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்கிறது ஒரு உண்மையான வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறது. அதை விலக செய்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். அனனியா சப்பீரா 2 பேரும் நல்ல விசுவாசிகள் தான், ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணினவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தான் என்று கேட்டால் வஞ்சனைக்கு உட்படுத்தினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம சில காரியங்களில் தேவனை வஞ்சிக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்பதுமையானால் நம்மை நாமே என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தினுடைய தண்டனையில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்காமல் போனால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் பாவம் செய்ய முடியும். ரோமர்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார்? என் மாமிசத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நமக்குள்ளே இருக்கிற முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா மாமிசம். நம்ம பாவத்தினுடைய தண்டனையில் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாவ சுபாவம் இருக்கிறது. அதான் பவுல் அந்த ரோமர் 7:20 சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் நன்மை செய்யாமல் நான் விரும்பாத அந்த தீமையே செய்கிறேன். அதற்கு காரணம் என்ன? எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேங்க, நான் பரிசுத்தவான்ங்க என்று சொல்ல முடியாது. நமக்குள்ளே அந்த பாவ சுபாவம் இருக்கிறது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்பதுமையானால், யோவான் தன்னையும் சேர்த்தான் சொல்றார், நமக்கு பாவம் இல்லை என்பதுமையானால் நம்மை நாமே என்ன செய்கிறோம்? ஏமாத்திக்கிறோம். அப்போ நம்ம பாவம் செய்ய முடியும், தவறி போக முடியும் என்கிற நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 3:2 வாசிக்கிறோம், நாம் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். யாக்கோபு தன்னையும் சேர்த்தான் சொல்றார், நீங்கள்லாம் அநேக விஷயங்களை தவறுறீங்க. அதே போல பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்கிற வேளையில் அங்கே எனக்குள் என்று அவர் என்ன செய்கிறார்? தன்னையும் தான் சேர்த்து சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள பாவமே இல்லை, பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்றது நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்து இன்னொரு வஞ்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இங்கே என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் நம்ம யாரு? வஞ்சிக்கிறவர்கள். அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. எப்படி? வசனமெல்லாம் நல்லா கேட்குறீங்க. ஆவிக்குரிய கூட்டம், விசேஷித்த கூட்டம், வாலிபர் கூட்டம், பெண்கள் கூட்டம், 52 ஞாயிற்றுக்கிழமையின் பிரசங்கம், பைபிள் ஸ்டடி, இன்னும் ஜூம் மீட்டிங், இன்னும் அந்த மாதிரியாக கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு, பைபிள் ஸ்கூலு எல்லாம் படிக்கிற நல்லது, படிங்க, வேண்டாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் கேட்டு இதன்படி நீங்கள் செய்யாமல் போனால் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பயங்கரம் இல்லை, நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோன்னு சொன்னால். அதனால திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யணும். 2 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். ஒருவன் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை அறிந்தும் கேட்டும் நம்ம அதன்படி செய்யாமல் போனால் நம்ம அதை அறியாமல் இருந்தால் நல்லதுன்னு அங்கே வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வேத காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வசனத்தின்படி வாழணும். சாத்தான் வசனமெல்லாம் போய் கேளுங்க. எத்தனை கூட்டம் கேட்கணுமா கேளுங்க. ரேடியோவில் கேட்கணுமா, டிவியில் கேட்கணுமா, ஜூமில் கேட்கணுமா, நேரடியாக போய் கேட்கணுமா, உட்காந்து கேளுங்க. கேட்க விடுவானே தவிர கேட்டு அதன்படி செய்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். பைபிள் சொல்கிற மாதிரியெல்லாம் உலகத்தில் வாழ முடியுமாங்க? அவர் பிரசங்கம் பண்ண மாதிரியெல்லாம் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு சாத்தான் டைவர்ட் பண்ணுவான். வசனத்தின்படி வாழணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் மணலின் மேலே வீடு கட்டின புத்தி இல்லாதவன். 2 பேரையும் கேட்குறாங்க, 2 பேரையும் கேட்க விடுவான், ஆனால் செய்ய விட மாட்டான். இதான் சாத்தானுடைய வஞ்சகம், இதான் சாத்தானுடைய அந்த மாதிரியான தந்திரம். அதனால் நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், வஞ்சிக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துட்ட கேட்டாங்க, ஆண்டவரே உலகத்தினுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மேல 3ஆம் வசனத்துல கேக்குறாங்க, உலகத்தினுடைய முடிவுக்கும் உடைய வருகைக்கு அடையாளம் என்ன? 4ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்தினுடைய முடிவுக்கு இயேசுநாதருடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, முதல்ல வஞ்சிக்கப்படுறது யாரு? நீங்க. யாரை பார்த்து சொல்றாரு? சீசர்களை பார்த்து சொல்றாங்க, அவிசுவாசிகள் அல்ல. ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள்? 5ஆவது வசனம் பாருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வேற பேர்ல வந்தா ஏத்துக்கிற மாட்டீங்க. வேற பேர்ல வந்தா அது தெய்வம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இதே பைபிளை வச்சுக்கிட்டு இதே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஏமாத்துவாங்க. 24ஆம் வசனம் கூட படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்க அதை வீட்டில் போய் நல்லா படிங்க. அதனால பைபிளை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? ஏமாத்திடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிளும் கைமா வர்றவங்களுக்கு காப்பியும் காணிக்கையும் கொடுத்து ஏமாறக்கூடாது. சுனேமியால் புருஷன்ட்ட பார்த்து சொன்னார், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற இவர் யாரு? தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று என்ன செய்கிறேன்? காண்கிறேன். அதனால் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டாரு என்று சொல்லி நம்ம யாரும் ஏமாந்துடக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. சாத்தான் நம்மளை வஞ்சிக்கும்படியாக இவ்வளவு காரியங்களை அந்த மாதிரியாக செய்கிறார். கிறிஸ்துவுடைய வாயில் என்ன செய்யலை? வஞ்சனை காணப்படலை. அதனால் நம்ம யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, வஞ்சகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அது வேதம் நமக்கு போதிக்கிற காரியம். ஆனால் சாத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால் நம்மை தவறாக பயன்படுத்துவான். அப்போ ஆவியானவர் நிரப்பாமல் சாத்தான் நிரப்பினான்னு சொன்னால் நம்ம ஏமாற்றுவோம். நம்ம வஞ்சிக்கப்படுறது மாத்திரமில்லை, மற்றவங்களே வஞ்சிக்கப்படும்படியாக செய்வோம். மனிதனுடைய புகழ்ச்சியை நம்ம விரும்புவோம். தேவன் நம்முடைய மோட்டிவ் தேவனாக இல்லாதபடிக்கு உலகமாக இருக்கும் என்று நான் பார்க்கிறோம். 3ஆவதாக இதில் பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, மாய்மாலம் வருது.
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மாதிரியாக பொய் சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான கள்ளத்தனம் வருகிறது. இப்போ வாழ்க்கையில் என்ன இல்லை? உண்மை இல்லை, வாழ்க்கையில் நேர்மை இல்லை. இவங்க 2 பேரும் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம எவ்வளவுக்கு விற்றன்னு யாருக்குமே தெரியாது, ஒரு பங்கை வீட்டில் எடுத்து வச்சது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மாய்மாலம் பண்ணினார்கள், பொய் சொன்னார்கள், அந்த மாதிரியாக கள்ளத்தனம் பண்ணினார்கள். அப்போ இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தினார். பாவம் யாருக்கு விரோதமானதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு விரோதமானது. பேதுரு கேட்குறாரு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் தேவனிடத்திலே பொய் சொல்லும்படியாக நம்மளை என்ன செய்வான்? ஏவி விடுவான். இப்போ நம்ம சபையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? மூப்பருக்கு என்ன தெரிய போகுது? ஊழியக்காரருக்கு என்ன தெரிய போகுது? அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நம்ம பொய் சொல்கிறோமா? பரிசுத்தவான்களை, பரிசுத்த தேவனுடைய மனுஷர்களிடத்தில் பொய் சொல்லுகிறது தேவனிடத்தில் சொன்ன மாதிரி. அதில் 4ஆம் வசனம் என்ன படிக்கிறோம்? அப்போஸ்தலர் 5:4, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்கும் பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ. 5:4 மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று வேதத்தில் படிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் கீழே என்ன வாசிக்கிறோம்? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதிலே கீழே மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளிடத்தில் உங்க அம்மா அப்பா விசுவாசி பிள்ளைகள் பொய் சொன்னேன்னு சொன்னா தேவனிடத்தில் பொய் சொல்ற மாதிரி. சபையில் இருக்கிற ஊழியக்காரர் மூப்பர்களிடத்தில் நீங்க அந்த மாதிரியாக பொய் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொல்றீங்க. அப்ப தேவனிடத்தில் பொய் சொல்லும்படியாக, பரிசுத்தாவினிடத்திலே பொய் சொல்லும்படியாக, தேவனுக்கு விரோதமாக தவறுதல் செய்யும்படியாக நம்மை தூண்டி விடுகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். அதான் இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் 2 பேரும் விசுவாசி தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக அசட்டை பண்ணினார்கள். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை அசட்டை பண்ணுறது ஆண்டவரே அசட்டை பண்ணுற மாதிரி. அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன அந்த வசனம்லாம் நானே சொல்கிறத விட நீங்கள் எடுத்து படிக்கிறது நல்லது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் உங்களை என்ன செய்கிறான்? அசட்டை பண்ணுகிறான். அப்ப தேவனுடைய மனுஷர்களே, சீஷர்களே, நீங்க அசட்டை பண்ணினா யாரு? தேவனே அசட்டை பண்ணுகிறீர்கள். இன்னொரு வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பாருங்க. இப்போ விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பொய் சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சாத்தான் ஆளுக பண்ணுறான். நீங்கள் வசனம் இதெல்லாம் வீட்டில் போய் நல்லா தெளிவாக படிங்க. மனுஷரை அசட்டை பண்ணலை. மாமியார்கிட்ட போய் சொல்லலாம், புருஷன்கிட்ட போய் சொல்லலாம், ஊழியர்கிட்ட சொல்லலாம், மற்றவங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் தெய்வத்திடத்தில் சொல்ல முடியாது. அது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. விசுவாசிகளில் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுகிறவர்கள் அந்த மாதிரி மனுஷரை அல்ல தேவனே என்று பார்க்கிறோம். எனவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், புருஷனும் மனைவியும் அங்கே துணிகரமாக வந்து என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். யாரை? பேதுருவை. அவர்கள் பேதுருவிடத்தில் தான் பொய் சொன்னார்கள். ஆனால் பேதுருவிடத்தில் பொய் சொன்னது யாரு? தேவனிடத்தில் பொய் சொன்ன மாதிரி, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்ன மாதிரி ஆவியானவர் இங்கே சொல்லுகிறதை நான் படிக்கிறேன். பொய்க்கு பிதா யாரு? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். சாத்தான் யாரு? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் உண்மையே பேசுறது கிடையாது. அவன் அந்த மாதிரியாக பொய் பேசுகிறான் என்று அங்கே தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால். போதும் ஸ்டைல். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. அப்போ நமக்கு பிதா யாரு? ஆண்டவரா பிசாசா? இன்னும் பொய் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா விளையாட்டுக்கு பொய் சொன்னேன் பிரதர். விளையாட்டுக்கு பொய் சொன்னாலும் உண்மையாக பொய் சொன்னாலும் பொய் தான். ஏமாத்துறது தான்.
அசட்டை பண்ணுறது தான். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கௌரவமான வாழ்க்கைங்க. ஆண்டவரை போல இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷர்கள் எல்லாரும் நம்ம வெளித்தோடு தான் பார்க்குறாங்க, ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறார். அதனால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரி சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 12:22 எழுதியிருக்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு என்ன செய்ய மாட்டான்? தப்ப மாட்டான். கீழே பொய்களை பேசுகிறவன் அந்த வசனம் பாருங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. சாத்தான் நம்ம யாரையும் வாழ வைக்க மாட்டான், நாசமாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவான். நம்ம நாசமாகிறதுக்கு என்ன செய்வான்? பொய் சொல்லு. ஏன்னா அவர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்காரு, அவர் என்ன கேட்டுக்கிட்டா இருக்காரு, பொய் சொல்லு. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். எனவே அனனியா சப்பீராள் விசுவாசிகள் தான். சாத்தான் இருதயத்தை நிரப்புனதுக்கு இடம் கொடுத்ததுனால அவர்கள் பொய் சொன்னார்கள். மனுஷனிடத்தில் அல்ல, அவர்கள் தேவனிடத்தில், பரிசுத்த ஆவியினிடத்தில். அடுத்து அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மாய்மாலம் பண்ணினார்கள். மாய்மாலம் என்று சொல்கிறது இருதயத்துக்குள்ள ஒன்று, அந்த மாதிரியாக வெளியில் ஒன்று. இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிற வேளையில், இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னிடத்திலே சேர்ந்து தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்ன செய்கிறது? எனக்கு தூரமாக இருக்கிறது. வாயில் ஒன்று பேசுகிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறோம்? அந்த மாதிரியாக வேறொரு செயல்பாடு. இருதயம் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வீட்டில் போய் படிங்க. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார்கள், தங்களுடைய கிரியையினாலே என்ன செய்கிறார்கள்? மறுதளிக்கிறார்கள். வாயினால செய்ய அறிக்கை பேசுகிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் வல்லவர். ஆனால் கிரியையில் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், அவரை நாம் மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதான் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. வெளியில் சுத்தமாக வச்சுருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? அசுத்தமாக இருக்குது. அதான் மாய்மாலம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாத்திரத்துடைய உட்புறத்தை என்ன செய்ய? முதலாவது சுத்தமாக்கு. முதல்ல சுத்தமாக வேண்டியது உள்ளுக்குள்ளே தான். பாருந்தந்தையே யாரும் காணாத என்னுடைய உள்ள அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் வேண்டி கெஞ்சுகிறேன். வெளியில் நம்ம எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளான நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிற வேளையில் கல்லறையை பற்றி எழுதியிருக்கிறது. கல்லறை வெளியில் ரொம்ப அலங்காரமாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்குற வேளையில் எலும்புக்கூடு அந்த மாதிரியாக அசுத்தம் துர்நாற்றம் தான் வரும். அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது? மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். அதனால் அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில் ஒன்று பொய், அடுத்து மாய்மாலம். அடுத்து என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நிலைமையை உணராமல் மற்றவங்களை அந்த மாதிரியாக குற்றப்படுத்துறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மாய்மாலன்னு படிக்கிறோம். பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 41-42 விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41-42. போதும் பாருங்க, மாயக்காரனேன்னு யாரும் சொல்கிறார்? உத்தரன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பீமு. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பீமு மாதிரி குற்றம் குறைவுகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்த ஒரு கண்ணில் என்ன இருக்குது? துரும்பு தான் இருக்குது. பிரதர், உங்கள் கண்ணில் என்னமோ தூசி ஒட்டிக்கிட்டு இருக்கே, ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிறது நம்ம பார்க்குறதில்ல. இதான் மாய்மாலம். நம்முடைய வாழ்க்கையை உணராமல் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே புருஷன் முன்னாடி நீ சரியில்லை, நான் சரியில்லை, மாமியார் மருமக நாத்தனார் சண்டை, இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவை உணர்றதில்லை. மற்றவங்களுடைய குறையை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுடைய குறையை தான் அந்த மாதிரியாக காண்பிக்கிறோம். அது எதே என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது மாய்மாலம். அது அந்த மாதிரியாக உண்மையற்ற அந்த தன்மையை அது என்ன செய்கிறது என்று கேட்டால் அங்கே காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் செம்மையாக இருக்கணும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு ஞானஸ்நானம் எடுத்த நபரை பற்றி படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆவது அதிகாரம், அதில் நீங்கள் மேலே வாசிக்கிற வேளையில் அந்த மனுஷனை பற்றி படிக்கிறோம். நீங்கள் 13 படிக்கணும். அவன் பேர் சீமோன். அவன் விசுவாசித்தை என்ன செய்தான்? அவன் ஞானஸ்நானம் பெற்றவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் வசனத்தில் இருந்து படிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், விசுவாசித்தவன் தான் மேலே எழுதியிருக்கு.
ஆனால் 21ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? உன்னுடைய உன் இருதயம் இருதயம் தேவனுக்கு முன்பாக நல்ல செம்மையா இல்லை. ரெண்டாவது என்ன? 22ஆம் வசனத்தில் நீ துர்க்குணத்தை விட்டு என்ன செய்ய? மனம் திரும்பு. 23ஆம் வசனத்தில் நீ கசப்பான பிச்சில் அகப்பட்டிருக்கிறாய். அதே 23ஆம் வசனத்தில் பாவ கட்டிலே அகப்பட்டிருக்கிறாய். இது யாரு? ஞானஸ்நானம் எடுத்தாலும் அவர்கிட்ட என்ன இருக்கு? இருதயம் தேவனுக்கு முன்னால செம்மையா இல்லை. அவருடைய வாழ்க்கையில இன்னும் நற்குணம் வரல. என்ன இருக்கு? துர்க்குணம் தான் இருக்கிறது. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அந்த மாதிரியாக கட்டப்பட்டு இருக்கிறாய். ஆகையினால உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தான் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகளை வைத்துக்கொண்டு தேவனுடைய சபையில் மாய்மாலம் பண்ணுகிறது, நடிக்கிறது, வேஷம் போடுகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. சாத்தான் இதெல்லாம் செய்வான். நம்மளை நடிப்பு அந்த மாதிரியாக நடிக்கும்படியாக, மாய்மாலம் செய்யும்படியாக, பொய் சொல்லும்படியாக அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஏவி விடுவான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வேஷமெல்லாம் ஒரு நாள் கலையும். நம்முடைய மாய்மாலமான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யணும்? மறைந்தே தீரணும்னு பாட்டும் பாடுறோம். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், மாய்மால வாழ்க்கையெல்லாம் மறைந்தே தீரணும்னு பாடுறோம். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் என்ன செய்வான் என்றால் மாய்மாலத்துக்கும் இரட்டை வாழ்க்கைக்கும் பொய்க்கும் இது மாதிரியான காரியங்களை செய்யும்படியாக நம்மை தூண்டிவிடக்கூடியவனாக இருப்பான். அதனால் மறுபடியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சாத்தானுடைய இருதயத்தை நிரப்ப நீ இடம் கொடுத்தது என்ன? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்தாய் என்றெல்லாம் நாம் அந்த வாக்கியங்களே நாம் படிக்கிறோம். அப்போ சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறான். அப்போ நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டியது ஆவியானவர். ஆவியானவர் நிரப்பலைன்னு சொன்னால், நீங்கள் ஆவியானவருடைய நிறைவுக்கு இடம் கொடுக்கலைன்னு சொன்னால், ரெண்டுக்கு இடப்பட்ட இடம் கிடையாது. ஒன்று ஆவியானவர் நிரம்பி இருக்கணும், ஒன்று நீங்கள் ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், ஆவியானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறீங்க. சாத்தானுடைய நிறைவுக்கு தான் என்ன பிரதர், நான் தான் ரட்சிக்கப்பட்டவன், எப்படி அந்த மாதிரியாக நான் அந்த மாதிரியாக காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியும், செஞ்சுருக்காங்க. அதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக பேதுருவை பற்றி பைபிளில் படிக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கணும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிற வேளையில் அங்கே பேதுரு விடத்தில் ஆண்டவர் கேட்குறார். அதாவது பொதுவாக கேட்குறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் எல்லாரும் எப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்குறார். அப்போ சிலர் சொல்கிறாங்க, சிலர் எலியா, சிலர் எரேமியா, சிலர் தீர்க்கதரிசிகளை ஒருத்தர் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 3 வருஷ காலமாக என் கூட இருந்தீங்களே, நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குற சமயத்தில் 17ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், இங்கே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ யாரு? பாக்கியவான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரு? பாக்கியவான். இதை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்தார்? இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ 17ஆம் வசனத்தில் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற பாக்கியவான் யாரு? பேதுரு. இப்போ அதே பேதுருவை கீழே 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சிலுவையில் மரிக்க போறேன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு இந்த சம்பவமே நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்து 23ஆம் வசனத்துல அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. போதும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. 17ஆம் வசனத்துல தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற பாக்கியவான். 23ஆம் வசனத்துல யாரு? சாத்தான். ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மை. தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுக்க முடியும். 17ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் பெற்ற பாக்கியவான், 23ஆம் வசனத்தில் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சபித்து சத்தியம் பண்ணினது, இயேசு கிறிஸ்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னது யாரு? இதே பேதுரு தான். பேதுரு அவிசுவாசி கிடையாது, விசுவாசி தான். ஆண்டவருக்காக வாழுவேன் என்று அந்த மாதிரியாக சபதம் போட்டவர் தான். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா இப்படி ஆண்டவரை சபிக்கவும் முடியும், சத்தியம் பண்ணவும் முடியும். எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்ல முடியும். அடுத்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் தான் யாரு? யூதாஸ் காரியத். யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை என்ன செய்தான்? தூண்டினான் என்று எழுதியிருக்கிறது. தூண்டி விடுவான். என்னங்க சபையில் நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு, அவன் என்ன நேற்று வந்தவன் இன்றைக்கெல்லாம் நாட்டாமம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் கேளுங்க, அவனை கொஞ்சம் அடக்கி உட்கார வைங்க. தூண்டி விடுறது.
என்னடா அவன் மனைவி இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா, என்னை ஒன்றும் மதிக்கிறதே இல்லை, என்ன அவளை கேளு, தூண்டி விடுறது. அப்போ இந்த ஏவல், இந்த தூண்டி விடுற வேலையெல்லாம் சாத்தானுடைய செயல்பாடு தான். அதான் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 13:2 அடுத்து யோவான் 13:27 நீங்கள் வாசிக்கிற வேலையில் சாத்தான் அவனுக்குள்ளே என்ன செய்தான், புகுந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இயேசுநாதரை சபித்து சத்தியம் பண்ணினது அவிசுவாசி இல்லைங்க, சத்தியத்தை அறிஞ்சாலு. இயேசுநாதரை காட்டி கொடுத்தது வெளியில் இருக்கிற ஆள் கிடையாது. அவரோட கூட இருந்து அவரோட கூட படுத்து அவருடைய போதனை கேட்டு அவருடைய பக்கத்தில் இருந்த யூதாஸ் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அது மாதிரியாக காட்டி கொடுக்கிறான் என்று எங்கள் தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். இன்னுமாக இந்த துருபதேசங்கள்லாம் எப்படி வருதுன்னு கேட்டால் சாத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 29, 30 வசனத்தில் நாம் இதுவாக படிக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் அதில் 29, 29 வசனமும் 30 வசனத்திலேயும் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொண்டும்படி. பாரும் போதும், எல்லாம் வீட்டில் போய் நீங்கள் படிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, சபையை கெடுக்கிறது யாரு? வெளியில் இருக்கிற அஞ்ஞானிகள் இல்லைங்க, உள்ளுக்குள்ள இருக்கவன் தான். உங்களிலும் சிலர் எழும்பி என்ன செய்வார்கள், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இப்போ இந்த மாறுபாடான போதனை, இந்த துருபதேசம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் மூலமாக தான் வருது. நீங்கள் பாருங்கள், இந்த சபையில் பிரிவினை உண்டாக்குறது வெளியில் இருக்கிற அவிசுவாசியை வந்து என்னங்க உங்கள் சபையில் அவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, நீங்கள் ஏங்க இந்த சபைக்கு போகிறேன்னு அவனை வந்து நம்மளை கழிச்சு விட்றான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆள் தான் சாத்தான். வெளியில் இருக்கிற ஆளுகளை பயன்படுத்துறதுங்க, உள்ளே இருக்கிறவனை வச்சே என்ன செய்கிறான், தேவனுடைய சபையை சீர்குலைக்கிறான், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை சீர்குலைக்கிறான். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தானுடைய ஏஜெண்டாக மாறிடக்கூடாது. விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீதை பற்றி ஒரு வார்த்தை பாருங்கள். 2 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனம், அதில் விதமாய் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா, ஏவி விடுறது, தூண்டி விடுறது. இப்போ இந்த ஏவல் செய்வன இதெல்லாம் எங்க, இதெல்லாம் பிசாசு சம்பந்தப்பட்டது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தொகையிடும்படிக்கு சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. இதுவரைக்கும் கர்த்தரே நம்பிக்கிட்டு இருந்த தாவீது இப்போ கணக்கு பார்த்தான். அதனால் ஏற்பட்ட விளைவு என்னது, கீழே பைபிளில் படிக்கிற வேலையில் எத்தனை பேர் செத்து போனாங்க? 21:14 வாசிக்கிறேன். 70,000 பேர் என்ன செய்தார்கள், மடிந்து போனார்கள். காரணம் யார்? சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால, சாத்தானுடைய ஏவுதலுக்கு உட்பட்டதுனால அழிவு, சீரழிவு, நாசம். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று அங்கே கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகையினால என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தியாக இருங்க. இன்னைக்கு நமக்கு புத்தி இருக்குது, ஆனால் தெளிந்த புத்தி இல்லை. அதான் பிரச்சனையே. சாத்தான் இந்த மாதிரியாக என்ன செய்வான், குழப்பத்தை தான் உண்டு பண்ணுவான். தெளிந்த புத்திக்குள்ள நம்மளை விட மாட்டான். ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். அப்போ சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த புத்தியை கொடுக்காம குழப்பத்தை உண்டு பண்ணுவான். நீ குடும்பத்தில் புருஷன் முன்னாடி உங்கள் குடும்பத்திலே பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை அவிசுவாசிகளை வந்து உங்களை கழிச்சு விட்றான். விசுவாசிங்க நீங்கள் தான். இனிமேல் இவன் கூட வாழ முடியாது, இவன் கூட எல்லாம் வாழ முடியாது, டைவர்ஸ் தான் முடிவு, அதனால் கோர்ட்டுக்கு போவோம் அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறோம், போகிறோம். ஆனால் கிரியையில் என்ன செய்கிறோம், ஆண்டவரை போல வல்லவர் கிடையாது. தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இயேசுவிலே மாற்றம் பெற்றார்கள். மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறார் என்னெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் அவிசுவாசிக்கு மாத்திரம் தானே. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றம் செய்ய மாட்டாரா? முரணனாக இருக்கிற புருஷனை மாற்ற மாட்டாரா? கீழ்ப்படியாத மனைவியை மாற்ற மாட்டாரா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரால் சால்வ் பண்ண முடியாதா? சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஆண்டவரை பற்றி ஆண்டவர் வல்லவர் பெரியவரெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் இல்லையே. ஆண்டவரை காட்டிலும் பெரியவர் கோர்ட்டு தான், போலீஸ் ஸ்டேஷன் தான், அங்கே போய் நிற்கிறோம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் சார்ந்து கொள்கிறதில்லை. எனவே சாத்தான் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா நம்மளை இது மாதிரியாக டைவர்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் பிசாசை என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். வந்த பிசாசை தேவனுடைய வசனத்தினால எதிர்க்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிசாசை தேவனுடைய வசனத்தினால எதிர்க்கணும். மத்திய 4 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தினாலே சாத்தானை எதிர்த்தா படிக்கிறோம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் சபையில் வந்த பிசாசை விரட்டுறதுக்கு என்ன வேணும், உபவாசம் வேணும், ஜெபம் வேணும். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வஞ்சிக்கப்படாதிருங்கள். சாத்தான் என்ன செய்வான்னு கேட்டால் நம்மை அந்த மாதிரியாக
வஞ்சித்து ஏமாற்றுவான். பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்க வேண்டிய இருதயத்தை, பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கிற வேண்டிய அந்த உள்ளத்தை இவர்கள் சாத்தானுக்கு திறந்து கொடுத்ததினாலே கள்ளத்தனம் வந்தது, பொய் வந்தது, மாய்மானம் வந்தது, நடிப்பு வந்தது, வேஷம் வந்தது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவரீர் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். அதனால நம்முடைய இன்னர் லைஃபு சரியாக இருக்கணும். சாத்தான் வெளிப்பிரகாரமான நிலைமையில் நம்ம இப்படிப்பட்ட அநேக மாயதந்திரங்களே நடத்துவான். ஆகையினால நான் அந்த வேத பகுதியை படிக்கிற வேளையில் அங்கே பேதுரு அனனியாவை சபிக்கலை அல்லது நியாயம் தீர்க்கலை. அவருடைய உண்மையற்ற தன்மை, அவருடைய ஏமாற்று வேலை, அவர்கள் தைரியத்தை இழந்து சாத்தானாலே அவர்கள் அங்கே விழுந்து அவன் செத்து போயிட்டான். அவன் செத்ததுக்கு 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி வர்றா. பேதுரு அவளை பார்த்து கேட்குறா, சப்பீராளை பார்த்து, என்னம்மா இவ்வளோக்கு தான் விற்றீங்களா? அவளை என்ன செய்யலை, உண்மை சொல்லலை. அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தாவினுடையத்தில் பொய் சொல்லும்படி நீங்கள் என்ன செய்து ஒருமனப்பட்டது என்ன என்று அங்கே வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 7லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு ஒருமனப்பட்டது என்ன? சபையில் புருஷன் முன்னாடி மாமியாரெலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சபைக்கு வந்த உடனே சபைக்கு எதிரடையாக, சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக, மூப்பருக்கு விரோதமாக இருக்கிறது என்ன செஞ்சுவாங்க? ஒருமனப்பாடு வந்துடும். ஆவிக்குரிய காரியத்தில் அல்லது குடும்பத்தில் பிரதமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. ஆனால் தெய்வத்துக்கு விரோதமாக, தெய்வ காரியத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒருமனப்பாடு பாருங்க. புருஷன் முன்னாடிக்கு ஒருமனப்பாடு, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போய் சொல்கிறாங்க. பைபிள் என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய மனைவி அறிய என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மனைவி தெரியாமல் இல்லை, தன்னுடைய மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. விசுவாசிகள் தான். அதே அப்போஸ்தலர்களை படிக்கிறோம். பரிசுத்தாவினாலே நிறைந்த மனுஷனை பற்றி படிக்கிறோம். அதே அப்போஸ்தலர்களில் அசுத்தாவினாலே அல்லது பிசாசினாலே அந்த மாதிரியாக நிரப்பப்பட்டவர்கள், அவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தோம். உங்களுக்குள்ள தேவாவியானவர்களுடைய கண்ட்ரோல் இருக்குதா அல்லது பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கீங்களா? விசுவாசி தான் நீங்கள். நீங்களே உங்களை பரிச்சித்து பார்த்துக்குங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? அங்கே நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். உங்களை நீங்களே நிதானிச்சுக்கோங்க. மற்றவங்கள சொல்லாதீங்க, அவர் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் இப்படி, இவர் இப்படி எல்லாம் சொல்லி மற்றவங்களை நிதானிங்க. உங்களை நீங்கள் நிதானிங்க. வேத வசனத்துக்கு முன்னால் 139 சங்கீதம் 23, 24 வசனம். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் படுக்க போயிலும் ஜெபம் பண்ணணும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழியினிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை என்ன செய்யும்? நித்திய வழியிலே நடத்தும். அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. அப்போ நம்முடைய நினைவுனாலையும் நம்முடைய சிந்தனையினாலும் யாரை வேதனைப்படுத்த முடியும்? தேவனை வேதனைப்படுத்த முடியும். பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்த முடியும். விசுவாசியாக இருந்து செஞ்சாலும் பரவாயில்ல. விசுவாசியாக இருந்து நம்ம இப்படி இவ்வளவு போதனையெல்லாம் கேட்டு நம்ம செய்வோன்னு சொன்னால், இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து இயேசுநாதரை கன்னத்தில் அரைஞ்சது கூட அவருக்கு அவ்வளோ வேதனையாக இருக்காது. ஆனால் இந்த பேதரு மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அதிக வேதனை உண்டாயிருக்கு. அவனுக்கு தெரியாது. கிராமத்தில் சொல்லுவாங்க, வளர்த்த கடாவே மார்பில் பாஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அவன் அறியலை, அவன் கன்னத்தில் அரைஞ்சான். ஆனால் இவன் ஆண்டவரையெல்லாம் அறிஞ்சு சத்தியத்தையெல்லாம் கேட்டு ஆண்டவர் கூடயே இருந்தோம், மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணானா அப்போ ஆண்டவருக்கு அவ்வளோ வேதனை எழுதியிருக்கும். ஆகையினாலே நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக தேவனையும் பரிசுத்தாவியானவரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்பதை நான் வேதத்தில் படிக்கிறோம். ஆகையினாலே அனனியா சப்பீராளுடைய தவறை பேதுரு தேவ ஆவியானவராலே நிறைந்தபடினாலே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், தைரியமாக அவருடைய தவறை அவர் என்ன செய்தார்? சுட்டி காண்பித்ததை அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளோ, பெற்றோர், மற்றவர்களோ, நம்முடைய உறவினர்களோ தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் நேசிக்கிறபடினாலே அவர்களை கடிந்து கொள்கிறோம். அவர்கள் சீர்புரிந்து பண்ணுவதற்காக அந்த காரியங்களை என்ன செய்கிறோம்? நாம் அந்த மாதிரியாக செய்கிறோம். ஆகையினாலே கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே அனனியா சப்பீரால் அதில் உண்மை இல்லாதவர்களாக போனார்கள். ஆகையினாலே இந்த சம்பவம் இதை காண்பிக்கிறேன் என்று கேட்டால், ஆண்டவர் கிருபையுள்ளவர், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. முளையானவு கூட மாற்றம் கிடையாது. கர்த்தர் கிருபையுள்ளவர். இன்னொரு சைடு அவர் யார்? நீதியுள்ளவர். கர்த்தர் கிருபையுள்ளவர், கிருபையுள்ளவர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் நீதியாய் காரியங்களை செய்வார் என்று நம்ம என்றது கிடையாது. இன்னொன்று, கர்த்தர் யார்? அன்புள்ளவர், அன்புள்ளவர். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. முனையளவு கூட மாற்றம் கிடையாது. கர்த்தர் அன்புள்ளவர் தான்.
அதே நேரத்தில் அவர் யார்? பட்சிக்கிற அக்கினி. குற்றவாளியை என்ன செய்ய மாட்டார்? குற்றமற்றவனாக விடமாட்டார். பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அநீதியோடு கூட ராசியாகி போக மாட்டார். இவ்வளோ பெரிய சொத்தை வித்துட்டாங்க, என்னங்க கொஞ்சத்தை போய் வஞ்சித்து வச்சதுக்காக, எடுத்து வச்சதுக்காக இப்படி 2 பேரும் சாகணுமான்னு கேட்கலாம். தேவனுடைய பார்வையில் பாவம் பாவம் தான். 5 ரூபா திருடுனாலும் திருடு தான், 50,000 ரூபா திருடுனாலும் திருடு தான். அதனால பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவர்கள் செய்தது அநீதியான காரியம், தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையில்லாத காரியம். தேவனுடைய சபை பரிசுத்தமானது. தேவன் அந்த மாதிரியாக பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே சின்ன சின்ன தவறு, சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணிடும். அதுக்கு எச்சரிப்பு தான் அனனியா சப்பீராவுடைய சம்பவம். அதனால் இதெல்லாம் என்ன பிரதர், ரொம்ப மைனர் மேட்டர் தான், ஒரு சின்ன காரியம் தான் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஊசா தேவனுடைய பெட்டியை தொட்டான். பெட்டி கீழே விழுக போகுது, மாடு வேகமாக போகுது என்கிற நல்ல நோக்கத்தோடு கூட தான் அவன் தொட்டான். ஆனால் கர்த்தர் ஊசாவை அடித்தார், அவன் செத்தான் என்று வாசிக்கிறோம். என்னங்க பெட்டியை போய் தொட்டது பாவமா? தேவனுடைய ஒழுங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டியை யாரும் தொடக்கூடாது. அப்போ தேவனுடைய ஒழுங்கையும் தேவனுடைய கட்டுப்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையில மீறி நடந்தா அடி விழுதும். ஆண்டவர் அன்பானவர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அன்புள்ளவர் தான், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். அவர் அந்த மாதிரியாக குற்றவாளிக்கு அதற்குரிய தண்டனையை என்ன செய்வார்? அந்த மாதிரியாக கொடுப்பார். ஆகையினால ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். பாருங்கள், இப்போ இவங்களுடைய இரட்டை வாழ்க்கை, இவருடைய மாய்மாலம், இவருடைய வேஷம், இவருடைய ஏமாற்று இதெல்லாம் கலைஞ்சிருச்சு. கர்த்தர் நம்முடைய அந்த மாய்மால தன்மையெல்லாம் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 26, 26 அதில் விதமாய் வாசிக்கிறோம். அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். அனனியா சப்பீரால் சொத்தை விற்று தேவனை ஏமாற்றினது, பொய் சொன்னது, மைபாலம் பண்ணினது, இரட்டை வாழ்க்கை பண்ணினது, சாத்தான் இருதயத்தை நிரப்ப இடம் கொடுத்த காரியம் தேவனுடைய சபையிலே, மகா சபையிலே அவருடைய பொல்லாங்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு வெளிப்படாமல் இருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். நம்முடைய மாய்மாலமான வாழ்க்கை, நம்முடைய இரட்டை வாழ்க்கை, நம்முடைய வேஷமெல்லாம் கலையும். அப்போ எவ்வளோ பயபக்தியாக நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தான் நம்முடைய இருதயத்தை நடப்பதற்கு அது மாதிரியாக இடம் கொடுத்தால் நம்முடைய முகத்திரை கிழிக்கப்படும். மாய்மாலம் வாழ்க்கையெல்லாம் மறைந்தே தீர வேண்டும். பாடுறோம், அது வாழ்க்கையிலையும் இருக்கணும். அடுத்து இதிலிருந்து பார்க்குற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தினால ஆசீர்வாதம் வாங்க முடியாது. இவங்க தான் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்துட்டாங்களே, என்ன கொஞ்சம் தானே பிரதர், அதனால் பணத்தினால ஆசீர்வாதம் வாங்க முடியாது. அதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அந்த ஞானஸ்நானம் எடுத்த மனுஷன் என்ன செய்தான்? பேதுரு இடத்துல கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, ஐயா அந்த காசை வாங்கிக்கோங்க, நீங்கள் யார் மேலே தலையிலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அவங்க மேலெல்லாம் ஆவி வருது, அதனால் எனக்கு அந்த வரத்தை தாங்க. இப்போ பேதுரு என்ன சொன்னார்? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ சிந்தித்தபடினாலே உன்னுடைய பணம் உன்னோடு நாசமாய் போக கிடவது. கள்ளக்கடத்தல் செய்து, கடத்தல் வியாபாரம் பண்ணி, கள்ளச்சாராயம் காய்ச்சி, கள்ள நோட்டு மாற்றி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், காணிக்க கொடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காங்க. வாழ்க்கையில் சின்சியாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். சீனியாரிட்டி இல்லை, சின்சியாரிட்டி முக்கியம். தேவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது உண்மையைத்தான் அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த மாதிரியாக குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். எண்ணிக்கை அல்ல, தரம் தான் முக்கியம். எனவே தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் அந்த மாதிரியாக வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர் சபையில் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா எவன் பிரதர் சபைக்கு வருவான், எப்படி அந்த மாதிரியாக ஆள் செய்கிறோம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். கீழே 5வது வசனத்தில் அந்த சபையார் எல்லாருக்கும் என்ன செய்து என்று கேட்டால், மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து கீழே என்ன வாசிக்கிறோம்? அங்கே அநேகர் என்ன செய்தார்கள்? அங்கே கர்த்தரிடமாக என்ன செய்தார்கள்? சேர்க்கப்பட்டார்கள் என்று அங்கே கீழே நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கீழே வாசிக்கிற வேளையில் 14வது வசனத்திலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதனால் பிரதர் சபை இப்போ தான் உண்டாயிருக்கு, அதுக்குள்ளே அது செய்யாத இது செய்யாத பொய் சொல்லாத அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் சபைக்கு வர மாட்டான் பிரதர், ஓடி போயிடுவான். அன்னைக்கு சபை ஆரம்பித்த காலம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த மாதிரியாக டீல் பண்ணார். சபையார் எல்லாருக்கும் பயம் உண்டாயிருச்சு. தேவன் எவ்வளோ கனத்துக்குரியவர், எவ்வளோ பயபக்திக்குரியவர். ஆவியானுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும். சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டா நம்முடைய வாழ்க்கை குடும்பம் நாசமாக போயிடும் என்கிறதான அந்த மிகுந்த பயம் உண்டாயிருச்சு. அடுத்து சபையில் என்ன செய்தார்கள்? திரளான மக்கள்
அந்த மாதிரியாக சேர்க்கப்பட்டார்கள் என்று தேவனுடைய வசனத்தில் படிக்கிறோம். அதனால் நாமே நிதானித்து பார்ப்போம். ஆவியானவராலே நிறைந்த ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்டவர் என்பது ஸ்தேவானை பற்றி படித்தோம். விசுவாசிகள் தான் சாத்தான் தங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு இடம் கொடுத்ததுனாலே அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இருக்குது. ஒன்றும் ஏமாத்திர வேலை கிடையாது. தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். போதிக்கிற எண்ணெயும் வெட்டும், போதனை கேட்குற உங்களையும் வெட்டும். ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு நேராக வெட்டும், இல்லைன்னா சாபத்துக்கு நேராக வெட்டும். ஒன்று இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும், இல்லைன்னா தீமையை கொண்டு வரும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவருக்காக வாழ்ந்தால் என்ன நன்மை, ஆண்டவருக்காக வாழாவிட்டால் அதனால் வரக்கூடியதான விளைவு என்ன என்பதையும் ஆவியானவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சத்தியத்தையும் வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நாம். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் நம்முடைய தாய்மொழியில் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானுடைய துணையோடு கூட, தேவனுடைய வல்லமையோடு கூட நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? ஜீவிக்க முடியும். நம்மளால முடியாது, ஆனால் தேவனுடைய அனுகிரகத்தினாலே, தேவனுடைய கிருபையினால வாழ முடியும். எனவே ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. நீர் என்னை இந்த பூமியில் வாழ அனுமதிக்கிற காலம் வரைக்கும் ஆவியானுடைய அனுகிரகத்தோடு, ஆவியானுடைய துணையோடு கூட நான் உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க எனக்கு அருள் தாரும். அதே நேரத்தில் சாத்தானினுடைய வாழ்க்கையை நிரப்பிவிடக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையை சாத்தானுக்கு இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் நாசமாக்கி விடக்கூடாது என்கிற பயபக்தியோடு கூட நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எவ்விதமாக வாழ வேண்டும், எவ்விதமாக வாழக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவர் நம்மோடு இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார். நாமே நிதானித்து சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கேட்ட செய்தியினுடைய ஆசீர்வாதத்துக்காக வெப்படையிலே ஊழியம் செய்கிற சகோதரர் பிரபு அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் மகத்துவமான உன்னதமான தேவனாய் கர்த்தாவே, காலையில் முதற்கொண்டு மட்டுமாக நம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். பரிசுத்த மனுஷனாகிய ஸ்தேவாகனுடைய வாழ்க்கை குறித்தும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்பதையும் விசுவாசிகளாகிய நாங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறோம் என்பதை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் இந்த வேலைகளை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது செய்தியிலே கர்த்தருடைய ஆவியினுடைய நிறைவு என்பதையும், கர்த்தருடைய ஆவியினுடைய நிறைவில் வருகிற பொறுமை என்பதையும், கர்த்தருடைய ஆவியானுடைய வருகிற பக்தி வைராக்கி என்பதையும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தீர். இரண்டாவது செய்தியிலே கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நாங்கள் அளவு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட மூன்றாவது செய்தியிலே கர்த்தாவே, நிரப்பப்பட்டவன் அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நினைத்து வீழ்ச்சி அடைந்த அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு மிக எச்சரிக்கை உண்டாக்குகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை எத்தனை சீக்கிரமாக தேவ கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் விழுந்து போனதை குறித்து சபையாருக்கு மிகவும் பயம் உண்டானது என்று சொல்லி எங்களுக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பை ஊட்டின மூன்றாவது செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பேசுகிற உம்முடைய வல்லமையான வார்த்தை எங்களை சுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக, உமக்கேற்ற விதமாக நாங்கள் நிற்க வேண்டும் என்கிற சிந்தையை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவு என்கிற சிந்தையோடு கூட அவரை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை நாங்கள் அதை கேட்டு தியானித்து எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவுடைய நிறைவிலே நிலைத்திருக்கும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பாதுபணித்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு 15 நிமிடம் தேநீர் இடைவேளை இருக்கும். அந்த தேநீர் இடைவேளை முடிந்த பின்பாக ஒரு சிறப்பு கூட்டமாக 2
கூட்டமாக நடைபெறும். அந்த 2 கூட்டத்தில் 50 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் பிலோ 50 அவர்கள் ஒரு இடத்திலும், 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றொரு இடத்திலும் கூடும்படி கேட்டுக்கொள்கிறோம். 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சகோதரர் ரவிக்குமார் அவர்களும், 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான கூட்டத்திலே செய்தியை சகோதரர் நாகராஜ் அவர்களும் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த இடத்திலும், 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதாவது வாலிபர்கள் அவங்க இங்கே வெளியில் அந்த ஷெட்டில் சேர் எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. திரும்ப கொண்டு வந்து சேரை போட்டுருங்க. Now we will go for the tea break. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், நம் தாயின் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர் யார் 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 தெரியுமா?